வணக்கம் நண்பர்களே. இஸ்ரோ சம்மந்தமாக முக்கியமான ஒரு கண்டென்ட் ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளி இணைப்பு முயற்சி. சேட்டலைட்டை நம்ம ஸ்பேஸ்லேயே வச்சு மெர்ஜ் பண்ணுறது. எதுக்காக இதை நம்ம இந்த டெக்னாலஜி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்ப போகிறோம். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, அங்கே சேட்டலைட்டை மெர்ஜ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது. இப்போ ககன்யானில் பார்த்தோம்னா 2026 டார்கெட் வச்சுருக்கோம். ஒரு 400 கிலோமீட்டர் மேலே நம்ம ஆட்களை கூட்டிகிட்டு போயிட்டு கீழே இறக்கிடுவோம், ஒரு ஹியூமன் மிஷன். அதே மாதிரி 2040 சந்திரனுக்கு நம்ம மனுஷங்க அனுப்பக்கூடிய மிஷன் நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஆளுங்க நாசா மூலமாக ஸ்பேஸுக்கு போயிட்டு வராங்களே தவிர நம்மளே இது வரைக்கும் அனுப்பிச்சது கிடையாது. அதே மாதிரியே 2035 பாரதிய அந்தரிக்ஷ நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ இவ்வளோ பிளான் இருக்கும்போது இந்த டெக்னாலஜி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை எந்த ராக்கெட்டில் அனுப்பிச்சோன்னு பார்த்தோம்னா PSLV C60. PSLV அப்படிங்கிறது நமக்கு போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இதே மாதிரியே GSLV ஒன்று வச்சுருப்போம். இது எப்போ லான்ச் பண்ணாங்க? டிசம்பர் 30, 2024. பேலோட்ஸ் மொத்தம் 24. இது எதுக்கு முக்கியத்துவம்னா, இந்த டெக்னாலஜி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அடுத்து முக்கியமான அம்சம் பாருங்கள், இதில் 2 விண்கல தொகுதி இருக்குது. சேசர், டார்கெட் ரெண்டையுமே ஸ்பேஸில் வச்சு நம்ம மெர்ஜ் பண்ணுவோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு எதிர்கால விண்வெளி நிலைய திட்டங்கள் தானியங்கி ஆட்டோமேட்டடாக அதை மாற்றலாம். அப்புறம் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான விண்வெளி இணைப்பு தொழில்நுட்பம் நம்ம இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா வியோம் 2U பசுமை இயக்கவியல் கிரைன் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது முக்கியமான ஒன்று. அடுத்ததுன்னு பார்த்தோம்னா POEM-4. POEM என்னன்னு பார்த்தோம்னா PS4 ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் மாடியூல். விண்வெளியில் இதை வச்சு நம்ம பரிசோதிச்சு பார்க்குறோம். அடுத்ததோட முக்கியத்துவம் பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நான் மனுஷங்களை நம்ம அனுப்ப போகிறோம். அப்புறமா நமக்கு பாரதிய அந்தரிக்ஷ நிலையம் டார்கெட்டாக வச்சிருக்கோம். அதுக்கு இது நம்ம ரொம்ப தேவையாக இருக்குது. ரொம்ப முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய 4வது நாடு இந்தியா. தேங்க்யூ.